பிரிவோம் சந்திப்போம். அதாவது சரவணன் மீனாட்சிலாம் நடிச்சு ஃபேமான ரக்ஷிதா இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய முன்னாள் கணவர் தினேஷ் அவர்கள் ஒருத்தர தாக்கிட்டாராம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா வீடியோவ பாருங்க. பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல் மூலமா ரசிகர்களை ஈர்த்தவர் தான் வந்துட்டு தினேஷ் அவர்கள். அவர் நெறைய சீரியல் பண்ணியிருக்காரு. சசிகுமாருடைய தமிழ் சீரியல்ல சசிகுமார் மாரியே பிஹேவ் பண்ணுவாரு. பேச்சு வழக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது செம்ம டெரரா, டெரிஃபிக்கா அவர் இருக்க மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனோம்னா அவரும் அவர் மனைவியும் அந்த சீரியலுக்கு அப்புறமா காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு கடைசியில பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ரக்ஷிதா பிக் பாஸ்குள்ள போகும்போது தலைக்குள்ள தூக்கி வச்சுட்டு திங்கு திங்கு தங்கு தங்குன்னு இவர் ஆடினாரு. ஆனா என்னன்னா அந்த பொண்ணு சட்டையே பண்ணல. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த மனுஷனும் பிக் பாஸுக்கு போயிட்டு என்னுடைய மனைவி என் கூட சேர்றதுக்காக நான் பிக் பாஸ் விளையாடுறேன்லாம் சொன்னாரு. ஆனா அவர் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் வெளியில வந்து சேரல. பிரிஞ்சுதான் இருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு 2 பேருமே செப்பரேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ஷனான விஷயம் தான். அதாவது தினேஷ் அவர்கள் கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பொண்ணை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டதாகவும், அந்த பணத்தை பத்தி விசாரிக்கும் போது ஏதோ கேட்கும்போது போட்டு அவரை அடிச்சு தாக்கிட்டதாகவும் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பாஸ் ஆயிருக்கு. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. சில ஜெயில இருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. பட் இவர் வெளியில வந்துட்டு ஒரு வீடியோவும் போட்டு விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. ஃபேக்கான அலிகேஷனால நிறைய பேர் லைஃப் பாதிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க. இத பாக்குறவங்க நான் ஏமாத்திட்டேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், என் மேல கேஸ் இருக்குன்னு சொன்னா என்னோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுறது? நான் ஒரு ஆக்டர், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா இது சரியா இருக்காது இல்லையா? இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு தன்னுடைய தரப்பு வாதங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அந்த இயல்பு இருக்கு இல்லையா? அதாவது இவர் ஏற்கனவே வந்து கொஞ்சம் டெரரான மனுஷன் மாதிரி இருக்கனால இது ஈஸியா சிங்க் ஆயிடுச்சுன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. பாதி பேர் உண்மைன்றாங்க, பாதி பேர் பொய்ன்றாங்க. உங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத தாராளமா நீங்க பதிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.